நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வீடு சுத்தமா இருக்கு, விளக்கேத்துறேன், பூஜை பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நெருடலாக இருக்கிறது மனதிலே இருக்குல்ல. மனசே சரியில்லை. நானும் நிறைய தடவை பார்த்து எதனால அது சரியில்லைங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா மனசு சரியில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. வீடு சுத்தமா இருக்கு, நீட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இந்த கவலைகள்லாம் போக வேண்டுமா? மனசுல என்ன இல்ல, என்ன சோகமா இருக்குங்கிறது தெரிய வேண்டுமா? நான் சொன்ன இந்த 5 பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் விலகிரும். மனசு கொஞ்சம் சாந்தமாகும். சரிங்களா? என்னென்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 விஷயங்கள். உங்க வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்கல கோவில், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நீங்க இதை தானமாக செஞ்சால் உங்களுக்கு அத்தனையும் விலகும். 1 விளக்கமார், 2வது ஒட்டடக்குச்சி, 3வது மொரம், 4வது கோலமாவு, 5வது காவி மாவு. இந்த 5ஐயும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க. கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த குப்பைகள் எல்லாம் அல்ல கூட்ட ஒட்டடை அடிக்க அடிக்க உங்களது மன கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி, உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்லதே நடக்கும் என்பது ஐதீகம். ஏன்னா ஒரு கோவில்ல ஒட்டடை அடிப்பாங்கல்ல, அந்த குச்சியை வச்சு ஆளை வச்சு அந்த ஒட்டடை தட்டி விடுவாங்க. அந்த ஒட்டடை தட்டும் போது அந்த கோவில் நீட்டா இருக்கும். பல பேர் பார்த்துட்டு ஆஹா என்னமா கோவில் நீட்டா இருக்கு, ஒட்டடை எல்லாம் அடிக்கப்பட்ட அருமையாக இருக்கிறதுன்னு அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கூட்டுறாங்கல்ல, ஒரு கோவிலானது நீட்டா இருந்தா நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்? மனம் நிறைந்து இருக்கும். அந்த மனம் நிறைந்து இருக்கும் பொழுது யார் யாரோட ஆசீர்வாதம் எல்லாம் அங்க இருக்கோ அந்த அப்படியே ஒரு சேர கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால நீங்க இந்த 5 தானங்களை எப்ப செய்யணும்? அதான கணக்கு. எப்ப செய்யணும்? நான் சொல்ற டேட்ல செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். 1 உங்களது பிறந்த நாள், இல்ல உங்க மனைவியினுடைய பிறந்த நாள், இல்லைன்னா உங்களுடைய கல்யாண நாள். உங்களுடைய கல்யாண நாள். 4வது குழந்தை இருக்கு, அந்த குழந்தையுடைய பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. இந்த 4 நாள்ல என்றாவது ஒரு நாள் செய்யலாம். 4 நாள்ல என்றாவது ஒரு நாள் செய்யலாம். இன்னொன்னு சொல்லித்தரேன். உங்களது கல்யாண நாளுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்கல்ல, வாங்கி கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொண்டு போய் கோவில்ல தரீங்கல்ல, அப்ப அந்த கோவில்ல முன்னாடியே போயிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்து வர இன்னும் பிளஸ் பாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. கல்யாண நாளுக்கு மட்டும். கல்யாண நாளுக்கு. ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்ந்தால் அந்த குடும்பமானது சுபீட்சமாகும். கரெக்டுங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு 2 பேரோட அன்பும் சேரும் பொழுது குழந்தை நன்றாக இருக்கும். அதனால உங்களுடைய குழந்தையோட பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய பிறந்த நாள் இல்ல உங்களுடைய மனைவியுடைய பிறந்த நாள் வாங்கி கொடுங்க. ஆனா உங்களுடைய கல்யாண நாளுக்கு இந்த 5 பொருள்கள் வாங்கி கொடுக்கறதும் கூட சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் மடப்பள்ளியில சொல்லி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பைசா கொடுத்துறேன்னு சொல்லி அந்த சர்க்கரை பொங்கலை கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்க உங்களுக்கு சுபீட்சம் இருக்கும். வெட்டிங் டேல நான் சொல்றேன், உங்களுடைய வெட்டிங் டே எப்ப வந்தாலும் சரி, அப்ப நீங்க இதை செய்ய காலையில செய்யணும். ராத்திரி இல்ல, சாயங்காலம் இல்ல, காலையில குளிச்சுட்டு போயிட்டு உங்க வெட்டிங் டேல இந்த பொருளை தானமாக கொடுத்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்பீங்கல்ல எனக்கு இன்னைக்கு சக்கரை பொங்கல் பிரசாதம் செஞ்சு கொடுங்கன்னு கோவில்ல பணம் கட்டுவீங்கல்ல, அது மாதிரி அந்த பிரசாதம் வாங்குவதற்கு முன்னால் இந்த தானங்கள் எல்லாம் கோவில்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க அந்த பிரசாதத்தை வாங்கி எல்லாருக்கும் நீங்க அந்த தொன்னையிலேயோ கையிலேயோ கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். புண்ணியம் மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்லதே நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இத கோவில்கள்ல ஒட்டடை அடிக்கிறாங்க, பெருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா உங்களுடைய ஒரு உழவார பணியும் அதுல சேர்ந்திருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த சக்கரை பொங்கல் என்ன பண்ணும்? ஏன் சக்கரை பொங்கல் சொன்னேன்? சக்கரை பொங்கல் எவ்வளவு இனிப்பு! சாப்பிட்டவர்களெல்லாம் முகத்தில் ஒரு இனிப்பு இருக்கும் இல்லையா?
முகத்திலே ஒரு சிரிப்பு இருக்கும் இல்லையா, கவலை இல்லாத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போட வைப்ரேஷன் தான் உங்களுக்கு பாஸ் ஆகி உங்களுக்கும் நல்லது நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன்னா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அதனாலதான் கோவில்கள்ல இதை செஞ்சு சக்கரை பொங்கலை நைவேத்தியமா செய்து நீங்கள் தானமாக கொடுத்து வர உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இது ஐதீகம். நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க. நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏன் சொல்றேன்னா, நம்பிக்கை இல்லாதவர்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்பிக்கை இருக்கு, நான் செய்வேன், நான் நல்லா இருப்பேன்னு எப்ப உங்க மனசு சொல்லுகிறதோ அப்ப செய்யுங்க. உங்களுடைய கல்யாண நாள கண்டிப்பா இப்படி கொண்டாடுங்கள். தேவையில்லாத நம்ம நிறைய செலவுகள் பண்ணாலும் இந்த செலவு மனதுக்கு உகந்த ஒரு செலவு, அன்பான செலவு, ஆரோக்கியமான செலவு. இப்ப இந்த 5 பொருளை வாங்கி கொடுத்தா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? வியாதிகள் போகும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி பிரிந்து இருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஒன்று சேருவதற்காக வாய்ப்புகள் அதிகம். எப்படி அந்த குப்பைகளை கூட்டி கூட்டி வெளியில தள்ளுகிறார்களோ அது மாதிரி உங்களுக்கு இருந்த குப்பைகளும் சரி, யார் யாருக்கெல்லாம் குப்பைகள் இருக்கோ அதெல்லாம் போய் களையப்பட்டு நல்லெண்ணங்கள் உருவாகி குடும்பங்கள் ஒன்று சேரும், கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பிரிந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரை கவனிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் நமக்கு உருவாகும். இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்த 5 பொருளினுடைய மகிமை, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா வாழுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.